ஹாய் வீவோஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஐலி சிவா ரெண்டு பேருமே அவங்களோட பொட்டிக்கெல்லாம் எடுத்துகிட்டு ரெடியாக இருக்காங்க. அப்போ தான் ரித்திகா வந்து இந்திராணி கிட்ட சொல்கிறாங்க, என்ன நீ இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? இன்னைக்கு சிவா ஐலி ரெண்டு பேருமே வீட்டை விட்டு போகிற நாள். என்ன மாதம் அவங்கள வீட்டை விட்டு துரத்தாமல் நீங்கள் பாட்டுக்கு சும்மா நின்றுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே இந்திராணி ஐலி சிவா ரூமுக்கு போகிறாங்க. அப்போ ஐலி சிவா ரெண்டு பேருமே இந்திராணி கிட்ட சொல்கிறாங்க, அக்கா நாங்கள் இந்த வீட்டை விட்டு கிளம்புற நேரம் வந்தாச்சு. எங்களால் எந்த ஒரு ஆதாரத்தையும் நிரூபிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்குன்னு இருந்த ஒரே ஒரு ஆதாரமும் இப்போ இல்லாமல் அழிஞ்சு போயிடுச்சு. அதனால எங்களுக்கு வேற வழி தெரியல, நாங்கள் இந்த வீட்டை விட்டே போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு இந்திராணி ரொம்பவே எமோஷனல் ஆகி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் அவங்க அழுகிறத சிவா ஐலி ரெண்டு பேர்கிட்டையும் காட்டிக்கவே இல்லை. நம்ம இந்திராணி சிவா ஐலி அவங்க இந்த வீட்டில் இருந்த ஞாபகத்தெல்லாம் நினச்சி பார்த்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஐலி சொல்கிறாங்க, பாவையை நல்லா பார்த்துக்கோங்க அண்ணி, நாங்கள் இல்லாட்டினா அவள் ரொம்பவே கஷ்டப்படுவா, அவகிட்ட ஏதாச்சும் சொல்லி சமாளிங்க, நாங்கள் அவளை ஸ்கூலில் போய் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ தான் இந்திராணி வந்து ஐலி சிவா கிட்ட சொல்கிறாங்க, சிவா ஐலி நீங்கள் ரெண்டு பேருமே இந்த வீட்டை விட்டு போனாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் என்னை தேடி வருவீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்திராணி ஐலி சிவா கிட்ட சொல்கிறாங்க. நம்ம ஐலி சிவா ரெண்டு பேருமே அந்த வீட்டை விட்டு போகிறப்ப நம்ம இந்திராணி செம்மையாக அழுகிறாங்க. ஆனால் செல்வராணி ரித்திகா எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. உதய பெருமாளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அவங்களும் ரொம்ப எமோஷ்னலாக தான் இருக்காங்க. இந்த சைடு கபிலன் வந்து ரித்திகா கிட்ட சொல்கிறாங்க, ரித்திகா நம்ம நினச்ச மாதிரி சாதிச்சிட்டோம் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்க. இந்த சைடு நம்ம உதய பெருமாள் வந்து அப்படியே மனசில் குமுறிக்கிட்டு இருக்காங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, அந்த பர்த் சர்டிஃபிகேட்டை மட்டும் வச்சு தான் சிவா வந்து உதய பெருமாளோட பையன் அப்படிங்கிறத நிரூபிக்க முடியுமா? அப்படிலாம் இல்லையே, இப்போலாம் டெக்னாலஜி ரொம்பவே வளர்ந்துருச்சு. டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி கூட சிவா தான் உதய பெருமாளோட பையன் அப்படிங்கிறத சூப்பராக நிரூபிக்கலாம். அதை விட்டுட்டு இப்போ என்னன்னா, நம்ம இந்திராணியை கூட சேர்ந்துட்டு வேற வழி இல்லாமல் சிவா ஐலி ரெண்டு பேருமே வீட்டை விட்டு போகிறத தடுக்காமல் நின்றுட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம சிவா ஐலி வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் ரித்திகா செல்வராணி கிட்ட சொல்கிறாங்க, அத்தை சிவா ஐலி இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் சந்தோஷம் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டெல்லாம் எல்லாருக்குமே கொடுத்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செல்வராணி சொல்கிறாங்க, நீ ஆரம்பத்திலேயே ஸ்வீட்டெல்லாம் வாங்கி வச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரித்திகா சொல்கிறாங்க, ஆமாம் அத்தை எனக்கு நல்லாவே தெரியும், அதுங்களாலலாம் எந்த ஒரு உண்மையுமே நிரூபிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதனால தான் நான் ஸ்வீட்டெல்லாம் வாங்கி ரெடியாக வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி செல்வராணி எல்லாருமே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம இந்திராணி இதெல்லாம் பார்த்துட்டு செம்ம கடுப்பாக்குறாங்க. சிவா ஐலி மட்டும் இந்த வீட்டை விட்டு போல, நம்ம வீட்டோட மொத்த சந்தோஷமும் இந்த வீட்டை விட்டு போயிடுச்சு, அது ஏன் இவங்களுக்குலாம் புரிய மாட்டேங்குது, இதெல்லாம் ஸ்வீட் சாப்பிட்டு கொண்டாடுற நேரமா இது அப்படிங்கிற மாதிரி இந்திராணி செம்மையாக கோவப்படுறாங்க. ரித்திகா கிட்ட சொல்கிறாங்க, ரித்திகா என்னதான் இருந்தாலும் ஐலி உன்னோட அக்கா தானே, நீ இப்படியா பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, அவள் வீட்டை விட்டு போனதுக்கு ஸ்வீட் எடுத்து கொண்டாடுவியா அப்படிங்கிற மாதிரி இந்திராணி கேட்க, அதுக்கு ரித்திகா சொல்கிறாங்க, ஆமாம் அவள் தான் எனக்கு இருந்த பெரிய இடைஞ்சலே, அவளே இந்த வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் நான் ஸ்வீட் எடுத்து தான் கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி திமுறா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்திராணி சொல்கிறாங்க, அவங்க நம்ம வீட்டுக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் அவங்களால கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க முடியல, சரி அவங்க இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க அதுக்குன்னு இப்படியா ஸ்வீட் எடுத்து கொண்டாடுவீங்க, இதெல்லாம் ரொம்ப ஓவர் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம இந்திராணி சொல்ல. அதுக்கு செல்வராணி சொல்கிறாங்க, இங்கே பாரு இந்திராணி, ரித்திகா அப்படி என்ன தப்பு பண்ணிட்டா, ஸ்வீட் தானே எல்லாத்துக்குமே கொடுத்தா, அதில் என்ன தப்பு இருக்குது, எனக்கு என்னமோ அவங்க இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு நிம்மதியே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட இந்திராணிக்கு சமக்கமும் வருது. சித்தி பழசெல்லாம் மறந்துட்டு பேசாதீங்க, சிவா ஐலி மட்டும் இல்லைனா இந்த குடும்பத்தில் என்னென்னமோ நடந்திருக்கும், அது மட்டும் இல்லாமல் சிவா ஐலி மட்டும் இல்லைனா சித்தப்பா இன்னொரு இந்த வீட்டில் இருந்திருக்கவே முடியாது, சித்தப்பாவோட வாழ்க்கை ஜெயிலே போயிருக்கும், அந்த நன்றியெல்லாம் மறந்துட்டு இப்படி கொண்டாடிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி இந்திராணி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ தான் உதய பெருமாள் இந்திராணி கிட்ட போய் பேசுகிறாங்க. இந்திராணி நீ எதுக்குமா இவ்வளோ டென்ஷன் ஆகுற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு இந்திராணி சொல்கிறாங்க, என்னால் முடியல சித்தப்பா, இவங்க இப்படி எல்லாருமே இப்படி கொண்டாடிட்டு இருக்காங்களே, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க. அதுக்கு உதய பெருமாள் சொல்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா எதுக்காக அவங்கள இந்த வீட்டை விட்டு துரத்தணும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்திராணியை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடே நம்ம பாவை ஐலி சிவா இவங்க ரெண்டு பேரையும் தேடி தேடி பார்க்குறாங்க, அவங்க எங்கேயுமே காணோம். அப்போ தான் நம்ம பாவைக்கு புரிய வருது, ஒருவேளை அவங்க இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறாங்க. இந்திராணி கிட்ட கேட்குறாங்க, அம்மா ஐலி எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு இந்திராணி அழுதுகிட்டே பதில் சொல்கிறாங்க, இனிமேட்டு அவங்க இங்கே வரமாட்டாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டதுமே பாவை ரொம்பவே வெக்ஸ் ஆகிடுறாங்க. பாவை கிட்ட இந்திராணி எவ்வளோ சமாதானப்படுத்தினாலும் பாவை வந்து ஐலி இந்த வீட்டில் வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதெல்லாம் கேட்டுட்டு ரித்திகா வந்து சமாதானப்படுத்துகிறாங்க, இங்கே பாரு பாவை, நான் தான் உங்ககிட்ட அன்றைக்கே சொன்னல, அவங்களாம் இந்த வீட்டு ஆளுங்க கிடையாது, நாங்கள் மட்டும்தான் இந்த வீட்டு ஆளுங்க, நீ வந்து அவங்களெல்லாம் இனிமேட்டு எதிர்பார்க்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டதுமே இந்திராணி வந்து ரித்திகா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு ரித்திகா, குழந்தைகிட்ட எப்படி பேசணும்னு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ, அவகிட்ட இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசினா அவளுக்கு எங்கே புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு செல்வராணி சொல்கிறாங்க, உன் பொண்ணுக்கிட்ட நீயே எடுத்து சொல்லி இந்திராணி, அவள் என்ன ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கா,
அந்த ஐலி இருந்தாலே இவளுக்கு சாப்பாடெல்லாம் இறங்குமா? அவள் இந்த வீட்டு ஆள் கிடையவே கிடையாது. இவ அழுகுறா, இவ வந்து சாப்பிடாம இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஐலியை இந்த வீட்டுக்குள்ளே தயவு செஞ்சு கூட்டிகிட்டு வந்துடாது அப்படிங்கிற மாதிரி இந்திராணி கிட்ட செல்வராணி சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம இந்திராணி செல்வராணி கிட்ட சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க சித்தி? இவ உன்னோட பொண்ணுன்னு சொல்கிறீங்க, உங்களோட பேத்தின்னு சொல்ல வாய் வரல, அது கூட உங்களுக்கு மறந்துடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு செல்வராணி சொல்கிறாங்க, நான் ஏதோ ஒரு கோவத்தில் சொல்லிட்டேன், நீ என்னோட பொண்ணுனா அவள் என்னோட பேத்தி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. இந்த சைடு இந்திராணி வந்து சொல்கிறாங்க, இப்போ தான் எனக்கு யார் யார் எப்படிப்பட்ட கேரக்டர் நல்லாவே புரிய வருது. இவ்வளோ நாளாக 2 பேருமே இந்த வீட்டில் எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காங்க, ஆனால் அதை கூட யாருமே பொருட்படுத்தாமல் அவங்க வீட்டை விட்டு போயிட்டாங்களே சொல்லிட்டு சந்தோஷப்படுறீங்க பாருங்கள், உங்களெல்லாம் நான் என்ன சொல்கிறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாவியை தூக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இந்திராணி பாவையை எவ்வளோ சமாதானப்படுத்துகிறாங்க, ஆனால் பாவை சமாதானம் ஆகிற மாதிரியே தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேலே பாவை ரொம்ப வெக்ஸ் ஆகி அவங்களுக்கு ஜுரமே வந்துடுச்சு. அதனால பொன்னி வந்து இந்திராணி கிட்ட சொல்கிறாங்க, அக்கா பாவை ஐலியை நினச்சி அழுததில் அவளுக்கு ஜுரமே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாவையை பற்றி சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம இந்திராணி வந்து பாவை பார்க்க வராங்க. என்ன ஆச்சு பாவை, எதுக்காக நீ இப்படிலாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பாவை ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறாங்க, ஐலி நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த சைடு நம்ம இந்திராணிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ தான் பொன்னி வந்து ஐலிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஐலி திடீர்னு என்னடா பொன்னி ஃபோன் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. என்னாச்சு பொன்னி, அங்கே எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பொன்னி சொல்கிறாங்க, நீங்கள் இந்த வீட்டை விட்டு போனதுலேருந்து பாவை ரொம்பவே உடஞ்சி போயிட்டா, அது மட்டும் இல்லாமல் உங்களை நினச்சி அழுததில் அவளுக்கு ஃபீவரே வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டதுமே நம்ம ஐலி அழுக ஆரம்பிக்கிறாங்க. சிவா கேட்குறாங்க, என்னாச்சு ஐலி, ஏன் எதுக்காக அழுகிற அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ஐலி சொல்கிறாங்க, பாவை உடம்பு சரியாமல் இருக்கா, அவளை எப்படியாவது நம்ம போய் பார்க்கணும், அவள் நம்மளை நினச்சி தான் அழுது இந்த மாதிரி ஃபீவரை வர வச்சுக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டதுமே நம்ம ஐலி சிவா 2 பேருமே ஓடி வராங்க. மழை கொட்டோன்னு கொட்டுது. நம்ம ஐலி உள்ளக்க போகாமல் வெளியில இருந்தே பாவையை பார்க்குறாங்க. அப்போ பாவை நீ வா உள்ளக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட அதுக்கு நம்ம ஐலி சொல்கிறாங்க, நீ ஸ்கூலுக்கு வா, அங்கே பார்க்கலாம், என்னை நினச்சி நீ ரொம்ப அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. என்ன தான் இருந்தாலும் இந்திராணி இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுத்து எப்படியாவது உதய பெருமாளோட பையன் சிவா தான் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கலாம். இப்போ நம்ம ரித்திகா செல்வராணி எல்லாருமே இதை கொண்டாடுறத பார்க்குறதுக்கே எரிச்சலாக வருது. அது மட்டும் இல்லாமல் கபிலன் பண்ண தப்பு எதுவுமே வெளியில் வராமல் அவன் என்னன்னா ராஜா மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் சூரியநாராயணனை ஷூட் பண்ணதா இது எல்லாமே ஐலிக்கு தெரியும். ஐலி ஏதாச்சும் எவிடன்ஸை வச்சு கபிலனை அரெஸ்ட் பண்ணி கபிலன் வாயாலேயே உதய பெருமாளோட பையன் சிவா தான் அப்படிங்கிறத நிரூபிக்க கூட செய்யலாம். ஆனால் எதுக்காக இப்படி கொண்டு போகிறாங்கன்னு தான் தெரியல. ஸோ இதுலேயும் ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. கடைசி நேரத்தில் எப்படியாவது சூரியநாராயணன் வந்து சிவா தான் உதய பெருமாளோட பையன் அப்படிங்கிறத ஆதாரத்தோட நிரூபிச்சிருவாங்க. இப்போ இவங்க எல்லாருமே ஸ்வீட் எடுத்து கொண்டாடிட்டு இருக்காங்களே, கடைசியில் ஐலி தான் இந்த மூத்த மருமக, சிவா தான் இந்த வீட்டோட மூத்த வாரிசு அப்படிங்கிற உண்மை தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ரித்திகாவால் செல்வராணியால் தாங்கவே முடியாது. இவங்க எந்த ஆதாரத்தை நிரூபிக்கணும்னு நினச்சாங்களோ இப்போ நிரூபிச்சிட்டாங்களே, இனிமேட்டு இந்த வீட்டோட ராஜாவா இந்த சிவா இருக்க போறான் அப்படின்னு நினைச்சு இவங்களாம் என்ன பாடுபட போறாங்கன்னே தெரியல. இப்போ சந்தோஷமா இருக்கிற இவங்களாம் கடைசியில சிவா தான் இந்த வீட்டோட மூத்த வாரிசு அப்படின்னு தெரிஞ்சதுமே கண்ணீர் விட்டு அழுக தான் போறாங்க. அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.